இவரு ரஜினிகாந்த் கிட்ட தமிழ சீக்கிரமா கத்துக்க சொல்லியிருக்காரு. ரஜினி அவர்களுக்கு வந்து தமிழ் பேச மட்டும் தான் தெரியுமா, எழுத தெரியாதாம். அப்புறம் இவரோட ஆக்டிங் கெரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975ல வெளியான அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற மூவில தான் தன்னோட ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மூவில அவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி இவரு 16 படங்கள் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ல மட்டுமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1978ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில தான் இவரு லீட் ரோல்ல ஆக்ட் பண்றாரு. இது 1966ல வெளியான கல்கி தொடர்கதையில வந்த ஒரு கதையை அப்படியே படமா எடுத்திருக்காங்க. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட ஆக்டிங் கெரியர்ல ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இது 100 டேஸ்க்கு மேல ஓடி ஹிட் கொடுத்த ஒரு சூப்பரான மூவி. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் கிடைச்சிருக்கு. அந்த படம் தான் முள்ளும் மலரும் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் இவரோட 25வது படமான மாத்து தப்படா மகா அப்படிங்கிறது ஒரு கன்னடா படம். இவரோட 50வது படம் பாத்தீங்கன்னா டைகர் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம்.